நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்பொழுதுமே மனிதன் தனக்கு ஒரு துன்பம் வருகிற போது நினைத்து பார்க்க வேண்டும், இன்றைய துன்பம் நாளை தீரும் என்கிற ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவன் அந்த துன்பக் கடலை அவனால் தாண்ட முடியும். நாளை இந்த துன்பம் மாறி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படலாம், எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கலாம் என்கிற நம்பிக்கையில் தான் மனிதர்களின் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஆகவே துயரத்தின் கையில் உன்னை ஒப்படைத்து விடாமல், மனசஞ்சலத்திற்குள் மூழ்கி விடாமல், விரக்திக்குள் விழுந்து விடாமல், நமக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கும், நாம் நல்லதுதான் செய்கிறோம், எனவே நமக்கு நல்லது நடக்கும், தர்மிஷ்டர்களும் நல்லவர்களும் உயர்ந்தவர்களும் ஞானிகளும் கூட துன்பப்பட்டிருக்கிறார்கள், ஆக நம்முடைய துன்பம் பெரிதல்ல, இந்த கடலை தாண்டி வரலாம் என்று இந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்துக்கொள். இவ்வளவு நாளும் நடந்து வந்த பாதையை பார், எத்தனை ஆயிரக்கணக்கான துன்பங்கள், இவைகளையெல்லாம் கடந்து வந்துவிட்டு நீ இனிமேல் இருக்கிற சில கால வனவாசத்தின் துன்பத்தையும் உன்னால் தாண்ட முடியும் என்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இதை முழுவதுமாக சரிவர நிறைவு செய்துவிட்டு உன் ராஜ்யத்தை பற்றி நீ அரசாட்சி பண்ண வேண்டிய காலம் வரும், கவலைப்படாதே என்று மைத்ரேய மகர்ஷி ராமோபாக்கியானம் என்கிற பெயரினால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வரலாற்றையும் அவர் பட்ட துன்பக் கதைகளையும் தர்மபுத்திரனுக்கு எடுத்துச் சொல்லி அவனுடைய மனதை ஆறுதல் படுத்தினார் என்று சொல்லுகிறது மகாபாரத கதை. அங்கிருந்து தர்மனும் அவனுடைய சோதரர்களும் வனத்திலே இருந்து புறப்பட்டு அமித்திர வனம் என்று சொல்லப்படுகிற ஒரு வனத்தை நோக்கி நகர்ந்து வந்தார்கள். அந்த அமித்திர வனம் என்று அழைக்கப்பட்ட வனப்பகுதியிலே அவர்கள் தங்கியிருக்கும் போது அவர்களுக்கு தெரிய வந்தது, அந்த வனத்திலே அமித்திர முனிவர் என்கிற ஒரு மகர்ஷி வாழ்ந்து வருகிறார் என்று. அந்த மகர்ஷி தவ வலிமை உடைய முனிவர். பொதுவாக முனிவர்கள் காட்டில் கந்த மூலங்களை சாப்பிட்டு கொண்டுதான் உயிர் வாழ்வார்கள். மனிதர்களைப் போல வேளா வேளைக்கு அவர்களுக்கு சமைத்த உணவுகளை பரிமாறி உண்பதற்குண்டான சௌகரியங்கள் வனத்தில் இருக்காது. காய்கனிகளையும் கந்தமூலங்களையும் சாப்பிட்டு கொண்டு வாழ்வது மட்டுமல்லாமல் அவர்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை என்று உணவு உண்பவர்கள் அல்லர். சில காலகட்டங்களில் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட உண்பார்கள், சில காலகட்டங்களில் 1 மாதத்துக்கு ஒரு முறை கூட உண்பார்கள். உணவே இல்லாமல் நதி தீரங்களில் 12 நாள், ஒரு மண்டலம், ஓராண்டு என்று தவம் செய்கிற முனிவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அதுபோல இந்த அமித்திர மகர்ஷி அந்த அமித்திர வனத்திலே தங்கியிருந்து ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் உண்பார். ஏனைய காலங்களில் உணவு ஏதும் உண்ணாமல் தவம் செய்கிற முனிவர். அதிலேயும் அவர் உண்பது அந்த அமித்திர வனத்தில் இருக்கிற ஒரு அழகான நெல்லி மரம். அந்த மரத்தில் இருக்கிற நெல்லிக்கனியை மட்டும்தான் உண்பார், அதிலேயும் ஒரே ஒரு நெல்லிக்கனி தான். அந்த மரத்தின் விசேஷம் என்ன என்றால் ஆண்டுக்கு ஒரு நெல்லிக்கனி தான் அந்த மரத்தில் கிடைக்கும். அந்த ஒரு கனியை மட்டும் எடுத்து அமித்திர முனிவர் உண்டு விட்டார் என்றால் அதற்கு பிறகு ஓராண்டு காலம் எதையுமே உண்ண மாட்டார். இது மாதிரியான நியமத்தோடு கூடிய அமித்திர மகரிஷி என்கிற அந்த அமித்திர முனிவர் வாழ்கிற வனத்திற்கு பாண்டவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த வனத்திலே வந்து பார்க்கும்போது அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் தான் இந்த நெல்லி மரம் இருந்தது. இந்த நெல்லி மரத்திலே அழகான ஒரு நெல்லிக்கனியும் காட்சி அளித்தது. இந்த அழகிய நெல்லிக்கனியை, அந்த நறு நெல்லிக்கனியை திரௌபதி பார்த்து விட்டாள். பார்த்தவள் உடனே என்ன செய்தாள், அர்ஜுனிடத்தில் வந்து சொன்னாள், அழகான நெல்லி மரம், ஒரே ஒரு நெல்லிக்கனி பார்ப்பதற்கு எவ்வளோ அழகாக இருக்கிறது, இந்த கனியை பறித்து தாருங்கள் என்று கேட்டாள். இதை பறிப்பதன் மூலமாக என்ன விளைவுகள் ஏற்பட போகிறது என்பதை அவள் சிந்திக்கவே இல்லை. அவளுக்கு விருப்பமானதை பீமனிடத்தில் கேட்பதும் அர்ஜுனிடத்தில் கேட்பதும் ஒரு வழக்கமாக இருந்தது. வனவாசம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த வந்திருக்கிற வனத்தினுடைய தன்மை என்ன என்பதை பற்றி கூட இன்னும் முழுவதுமாக அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த வனத்தில் இருக்கிற மரத்தில் ஒரே ஒரு கனிதான் இருக்கிறது, இப்படி ஒரு கனி இருக்கிறது என்றால் அதுவே அதிசயம் அல்லவா, இதை பறித்தால் என்ன ஆகும், இந்த சிந்தனைக்கெல்லாம் இடமில்லாமல் இந்த கனியை பார்த்தவுடன் அந்த நெல்லிக்கனியை பறித்து என் கையில் கொடுங்கள், இந்த நறும் நெல்லிக்கனி எனக்கு வேண்டும் என்றாள். உடனே அர்ஜுனன் பார்த்தான், பதில் ஒன்றுமே சொல்லாமல் மண்டலல் பாவை கேட்டாள் என்று அந்த நெல்லிக்கனியை மரத்திலிருந்து வீழ்த்தி அதை திரௌபதியின் கரங்களில் கொடுத்தார். இதோ நீ கேட்ட கனி என்று கொடுத்து விட்டார். அந்த நெல்லிக்கனி அவள் கரங்களில் வந்து சேர்ந்தது. அந்த வனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் இதை பார்த்து விட்டார்கள். பார்த்தவர்கள் சொன்னார்கள், அர்ஜுனா தவறு செய்து விட்டாயே, இந்த மாதிரியாக இந்த நெல்லிக்கனியை பறித்து அவள் கையில் கொடுத்து விட்டாய், இந்த ஒரு கனி ஆண்டுக்கு ஒரு முறைதான் கிடைக்கும், இந்த மரத்தில் இருக்கிற இந்த ஒரு கனியை மட்டும்தான் அந்த அமித்திர முனிவர் உண்பார், பிறகு ஓராண்டுக்கு வேறு எதுவும் உண்ண மாட்டார். அவர் உண்ணுகிற காலத்தில் அவருக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஒரு நெல்லிக்கனியை பறித்து விட்டாய்,
இதை தெரிந்து கொண்டார் என்றால் சாபம் கொடுத்து விடுவார். அதிலிருந்து முனி கோபத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழியே இல்லை, ஏன் இப்படி செய்தாய் என்று. உடனே அர்ஜுனனுக்கு அடுத்த சோதனை வந்து விட்டதே என்று பயம் வந்து விட்டது. பாஞ்சாலியும் நடுங்கி போய்விட்டாள். இந்த நெல்லிக்கனியை எடுத்துக்கொண்டு நேராக போனவன் அதை கொண்டு போய் தர்மபுத்திரனுடைய கரங்களில் கொடுத்தான். தர்மபுத்திரனுக்கு முன்னால் வைத்துவிட்டு சொன்னான், அறியாமல் பிழை செய்து விட்டேன், இந்த நெல்லிக்கனியை நான் பறித்திருக்கவே கூடாது. அமித்திர முனிவன் ஆண்டுக்கு ஒரு முறை பசியாற்றுவதற்காக இருக்கிற நெல்லிக்கனி, திரௌபதி கேட்டாள் என்பதனால் இந்த கனியை வீழ்த்தி விட்டேன். அவர் சாபம் கொடுத்து விட்டார் என்றால் என்ன செய்வது, நம்மால் தாங்க முடியாது என்றான் அர்ஜுனன். அதை கேட்டவுடன் தர்மபுத்திரர் சொன்னார், துன்பத்திலிருந்து நம்மை கரை சேர்க்கக்கூடிய பகவானுடைய திருநாமத்தை சொல்லிக் கொண்டிருப்போம், அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்போம் என்று. எந்த துன்பம் ஏற்பட்டாலும் அவன் மட்டும் நம் பக்கத்தில் இருந்தால் அதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நிச்சயமாக அவன் அருள் பாலிப்பான், வகை செய்வான் என்று. இவ்வளவு நாளும் துன்பம் நேருகிற போது அவன் பெயரை சொல்லித்தான் காப்பாற்றப்பட்டோம். இன்றைக்கும் அவன் பெயரை சொல்லி அழையுங்கள் என்றான் தர்மன். உடனே எல்லோரும் பகவானுடைய நாமாவை சொல்ல ஆரம்பித்தார்கள். கோவிந்தா கோவிந்தா என்று அழைத்தார்கள். அழைத்தவர் குரலுக்கு ஓடோடி வருகிறவன் கோவிந்தா என்கிற நாமத்தை கேட்ட மாத்திரத்தில் அந்த தண்டுளாய் மாலை துவரை நாயகன், தேவர்களும் இறைஞ்சுகிற திருவடியை உடையவனாகிய கண்ணபெருமான் கோவிந்தா என்று அழைத்த மாத்திரத்தில் வந்தான், காட்சி கொடுத்தான். பஞ்சவர்கள் எல்லாம் பாதம் பணிந்தார்கள். அப்பொழுது தர்மன் சொன்னான், எங்களுக்கு துன்பம் வருகிற போதெல்லாம் வேறு கதியே எங்களுக்கு இல்லை, உன் பெயரை சொல்லித்தான் நாங்கள் அழைத்து துன்பக்கடலை தாண்டி வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் இந்த வனத்தில் ஆபத்து வந்து விட்டது பார். அமித்திர முனிவன் உண்ண வேண்டிய நெல்லிக்கனியை அர்ஜுனன் வீழ்த்தி விட்டான். வேறு வழி தெரியவில்லை. சினத்தோடு முனிவர் சாபம் கொடுத்தால் எங்கள் கதி என்ன, எங்களை காப்பாற்று என்று உன் திருவடியை பற்றி இருக்கிறோம், ஆகவேதான் கோவிந்தா என்று அழைத்தோம் என்றார். அப்பொழுது கிருஷ்ண பகவான் பாண்டவர்களை பார்த்து நகைத்தார். சிரித்தவர் சொன்னார், பரவாயில்லை, இந்த துன்பத்திற்கு வேறெந்த முடிவும் செய்யாமல் உடனடியாக என் பெயரை சொல்லி அழைக்க வேண்டும் என்றாவது ஞாபகம் வந்ததே, பரவாயில்லை, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றார். இந்த கனியை, பறித்த கனியை மீண்டும் மரத்தில் ஒட்ட வைக்க வேண்டும், அந்த முனிவர் கோபத்திற்கு ஆளாகாமல் தப்பிக்க வேண்டும், அதற்கு என்ன வழி சொல். அப்பொழுது கிருஷ்ணர் சொன்னார், அதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. நான் சொன்னபடி நீங்கள் செய்தால் இந்த கனி தன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எழுந்து 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 போய் நேராக மரத்தில் ஒட்டிக்கொள்ளும். கிருஷ்ணா என்ன செய்ய வேண்டும் சொல் என்றார்கள். பகவான் சொன்னார், ஐவரும் வாருங்கள், பாஞ்சாலியும் அழை. நீங்கள் 5 பேரோடு பாஞ்சாலியும் சேர்ந்து உங்கள் மனதிலெல்லாம் என்ன எண்ணம் இருக்கிறதோ அதை ஒழிக்காமல் அப்படியே சொல்லுங்கள். ஒன்றும் ஒழிக்காமல் மனதில் உள்ளதை அப்பட்டமாக சொல்லிவிட்டால் இந்த கனி கொஞ்சம் கொஞ்சமாக போய் மரத்தில் ஒட்டிக்கொள்ளும் என்றார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தர்மபுத்திரனை அழைத்து சொல், என்ன இருக்கிறது உன் மனதில் என்று கேட்டார். தர்மபுத்திரன் சொன்னான், இந்த உலகத்தில் அறமும் மெய்மையும் பொறுமையும் வெல்ல வேண்டும் என்றான். வெல்லுக அறமும் மெய்மையும் பொறையும் மேகமேனியனும் என்றான். வெல்லாமல் செல்லுக, வெல்லாமல் செல்லுக மரமும் பொய்மையும் பாவமும். இந்த உலகத்தில் வெற்றி அடைய வேண்டியது வாய்மையும் அறமும் இந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும். அறந்தான் எப்பொழுதும் ஜெயிக்க வேண்டும், மரம் தோற்க வேண்டும். என் மனதில் அதுதான் இருக்கிறது. தர்மன் சொல்லுகிறான், அறம் எப்பொழுதும் வெல்ல வேண்டும், மெய்மொழி எப்பொழுதும் வெல்ல வேண்டும், வாய்மையே வெல்லும் என்பது ஒரு தாரக மந்திரமாக மட்டுமல்ல, ஒரு நடைமுறை சாத்தியமாகவும் இருக்க வேண்டும். யார் வாய்மை வழி நிற்கிறானோ அவன் கண்டிப்பாக வெற்றி அடைவான் என்பதை நடைமுறை சாத்தியமாக மக்கள் உணர வேண்டும். அறந்தான் வெல்லும், பாவம் தோற்கும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக கோபமும் பாவமும் இந்த உலகத்தில் இல்லாத சூழ்நிலை உருவாக வேண்டும். வெல்லாமல் செல்லுக என்றான். பொய்மையும் பாவமும் கோபமும், கோபம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் பாவம் இல்லாத ஒரு நிலையும் பொய்மொழி இல்லாத ஒரு இனிய சூழ்நிலையும் உருவாக வேண்டும். அறந்தான் ஜெயிக்க வேண்டும், மேகமேனியனாகிய கண்ணன் வெல்ல வேண்டும் என்றான் தர்மன். ஆக தர்மபுத்திரனாக இருக்கிறவன் தர்மமே வெல்ல வேண்டும் என்றும் அறமே வெல்ல வேண்டும் என்றும் பாவம் தோற்க வேண்டும் என்றும் நான் விரும்புகிறேன், அதுதான் என் மனதில் இருக்கிறது என்பதை அப்பட்டமாக தர்மபுத்திரன் சொல்லத் தொடங்கினான். உடனே அந்த நெல்லிக்கனி பூமியிலிருந்து சற்று உயரமாக போய் ஒரு இடத்தில் நின்று கொண்டது. இதை பார்த்தவுடன் கிருஷ்ண பகவான் அருகிலே இருந்த பீமனை பார்த்தார். பீமா, உன் மனதில் என்ன இருக்கிறது சொல் என்று கேட்டார். அவன் சொன்னான்,
பிறனுடைய மனைவியை அவனுடைய உடைமையாக மட்டுமே கருத வேண்டுமே தவிர மற்றவர்கள் பிறன் மனையை தன்னுடைய தாய் என்று பாவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதுபோல மற்றவர்களின் சொத்தை அவனுடையதாக கருத வேண்டுமே தவிர பிறன் சொத்தை தன்னுடையவனாக ஒருவன் கருதினான் என்றால் அந்த சொத்து அவனுக்கு எட்டிக்காயை போன்றது என்று நினைக்கிறேன் என்றார். மற்றவர்கள் ஒரு தவறு செய்தார்கள் என்றால் அந்த தீமையை உலகெங்கும் போய் சொல்லி ஒருவனை பழிதூற்றக்கூடாது. அதுபோல பிறருடைய துன்பத்தை என்னுடைய துன்பமாக நான் பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இதுதான் என் மனதில் இருக்கிற எண்ணம் என்று சொன்னான். இதன் மூலமாகவும் அமித்திரவனத்தில் நடந்த செய்திகளை நமக்கு சொல்லும்போது பாரத கதை தர்மத்தை தான் சொல்லத் தொடங்குகிறது. அடுத்தவன் மனைவியை தாய் என்று நினைத்து பார், பிறன் பொருளை எட்டி என்று நினை, பிறர் வசையை தூற்றுவது தவறு என்பதை மனதில் வைத்துக்கொள். இவைகளுக்கெல்லாம் மேலாக பிறன் படுகிற துன்பத்தை தன்னுடைய துன்பமாக கருதிப்பார். இதைத்தான் என் மனதில் நான் எழுதி வைத்திருக்கிறேன். என் மனதின் அடியாழத்தில் இதுதான் இருக்கிறது. இதை செய்கிறவன் உலகத்தில் எந்த விதமான தீங்குக்கும் ஆளாகாமல் இருப்பான். என் அடிமனத்தில் இருக்கிற உண்மை இதுதான் என்று பீமன் சொல்லிவிட்டார். அவன் சொன்னவுடன் இந்த கனியை பார்த்தார் கிருஷ்ண பகவான். இருந்த இடத்திலிருந்து பழையபடி சற்று உயரமான இடத்தை நோக்கி அந்த கனி போய் அங்கே நின்று கொண்டது. இப்பொழுது கேட்டார், அர்ஜுனா, நீ என்ன நினைக்கிறாய்? உன் மனதில் என்ன இருக்கிறது சொல். அவன் சொன்னான், இந்த மனிதர்கள் எல்லாம் உலகத்தில் தங்களுக்கு நடக்கக்கூடாது என்று நினைக்கிற விஷயம் என்ன என்றால் இந்த பூமியில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், சாகவே கூடாது என்று நினைக்கிறார்கள். சாவு என்கிற சொல்லே மனிதர்களுக்கு அச்சத்தை தருகிற சொல்லாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சாவு என்பது சில மனிதர்களுக்கு மட்டும் உரியது அல்ல. இந்த உலகில் என்றைக்கு மனிதன் பிறந்து விட்டானோ அன்றைக்கு பிறப்பை போலவே அவனுக்கு தவிர்க்க முடியாததாக இருக்க போவது மரணம். ஆக சாவு என்பது அச்சப்படுவதற்குரிய விஷயம் அல்ல. சாவின் மூலமாக ஒரு மனிதன் இழிவை சம்பாதிக்கப் போவதல்ல. இன்ன மனிதன் இறந்து போய்விட்டான், ஆகவே இது இழிநிலை என்று சொல்வார் யாரும் இல்லை. இது உலக நடைமுறை. வாழ்ந்தவன் ஒரு நாள் முடிந்து போவான். ஆனால் வாழுகிற காலத்தில் எவன் ஒருவன் தன் மானத்தை விட வேண்டிய நிலைமைக்கு வருகிறானோ அன்றைக்குத்தான் அவன் உண்மையாகவே மரணித்து போகிறான். ஆக மானம் மரணித்து போகும்படியாக ஒருவன் நடக்கவே கூடாது. ஏனென்றால் மானம்தான் ஒருவன் உடலில் ஒட்டியிருக்கிற உயிரை விட மேலானது. ஒரு மனிதன் சுமந்து கொண்டிருக்கிற உடலில் ஊனம் இருக்கலாம், அந்த உடலில் நோய் இருக்கலாம், வேறு சில குறைகள் கூட இருக்கலாம். அந்த உடலுக்குள் தங்கி இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறதே, அந்த உயிருக்கும் இந்த உலகில் உடலோடு சேர்ந்து வாழுகிற நாட்கள் குறைவாக இருக்கலாம். ஆக வாழுகிற காலம் குறைவாக இருக்கலாம், உடலில் கூட குறை இருக்கலாம், நோய் இருக்கலாம். இந்த உடல் எப்பேற்பட்ட தைரியம் மிகுந்த உறுதியான வலிமையான உடலாக இருந்தாலும், நோயற்ற உடலாக இருந்தாலும், நீண்ட காலம் உடற்கூட்டில் தங்கியிருக்கிற உயிராக இருந்தாலும், குறைவுடைய உடம்பும் குறைவுடைய உயிரும், குறையில்லாத உடம்பும் நீண்ட நாள் பூமியில் தங்கியிருக்கிற தன்மை படைத்த உயிரும், இவைகளெல்லாம் கூட ஒரு நாளில் முடிவுக்கு வந்துவிடும். உலகம் இதை இயற்கை என்று எடுத்துக்கொண்டு போய்விடும். நேற்று மரணித்தவர்களை இன்று உலகம் நினைத்து பார்ப்பதில்லை. ஆனால் தன்னுடைய மானத்தை விடுகிற அளவுக்கு மனிதன் தன் வாழ்க்கையில் தீமைகளை புரிந்தான் என்றால் அவன் மாண்டு போன பிறகும் வசை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இவன் இன்னென்ன தீமைகளை கட்டவிழ்த்து விட்டான் என்று சொல்லுவதை உலகம் உள்ள வரையிலேயும் மறக்காமல் சொல்லிக் கொண்டேதான் இருக்கும். ஆக மரணிப்பது என்பது இயற்கை, மானத்தை விடுவது என்பதுதான் உண்மையாக ஒரு மனிதனுக்கு வாழுகிற காலத்தில் ஏற்படுகிற மரணம். ஆக உயிரை விடவும் நான் மானத்தையே பெரிதாக மதிக்கிறேன், அதுதான் என் மனதில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டான் அர்ஜுனன். சொன்ன மாத்திரத்தில் கனி இன்னும் சற்று தூரம் மேலே போய்விட்டது. மேலே போய் அதைவிட உயரமான ஒரு இடத்தில் நின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் பார்த்தான், நகுலா, நீ என்ன நினைக்கிறாய் மனதில், அதை சொல். நகுலன் சொன்னான், குலமிக உடையவராக இருந்தாலும், எழில் மிக உடையவராக இருந்தாலும், மிகு செல்வம் உடையவராக இருந்தாலும், நலமிக உடையவராக இருந்தாலும், கல்வி நலம் இல்லாதவரை முறுக்கின் மணமற்ற மலராய் நான் கருதுவேன் என்றான். நகுலன் சொன்னான், ஒருவன் நல்ல குலத்தில் பிறந்ததனால் பெருமை உடையவனாக இருக்கலாம். ஒருவன் நல்ல தேக அமைப்போடு கூட எழிலோடு அழகாக இருந்தால் அதை நினைத்து அவன் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். இல்லை, நல்ல செல்வந்தனாக இருந்தால் நிரம்ப பொருள் இருக்கிறது என்று அவன் ஆனந்தப்பட்டுக் கொள்ளலாம். இவைகளெல்லாம் தவிர வேறு நலன்களும் கூட அவனுக்கு இருக்கலாம். அவன் பலசாலியாக இருக்கலாம், வீரனாக இருக்கலாம், இப்படி வேறு நலன்களும் கூட இருக்கலாம். ஆக ஒரு வீரனாக இருந்தாலோ, ஒரு பலசாலியாக இருந்தாலோ, ஒரு செல்வந்தனாக இருந்தாலோ, ஒரு அழகனாக இருந்தாலோ, ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலோ,
இவைகளின் மூலமாக ஏற்படுகிற பெருமைகளினால் அவன் தெளித்து கொண்டிருந்தாலும், இத்தனை நலமுடையவனுக்கு கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால், 4 கற்றவர்கள் மத்தியில் அவன் இருந்தால், அவர்கள் விவாதிப்பதோ பேசுவதோ இவனுக்கு எதுவும் புரியாமல் இருந்தால், இவர்களெல்லாம் இவ்வளவு கற்றிருக்கிறார்களே, இவ்வளவு ஞானம் இருக்கிறதே, நமக்கு செல்வம் இருந்தும் ஞானம் இல்லையே, கல்வி இல்லையே என்கிற வருத்தம் தான் அவனுக்கு ஏற்படும். கற்றவர்கள் 4 பேர் இருக்கிற இடத்தில் செல்வமுடையவனாக இருந்தாலும், பலசாலியாக இருந்தாலும், அழகுடையவனாக இருந்தாலும், நலமுடையவனாக இருந்தாலும், குலமுடையவனாக இருந்தாலும், கல்வி இல்லாதவனாக இருந்தால், கல்வியாளர்களுக்கு மத்தியில் இருக்கும்போது, கற்றறிந்தவனுக்கு மத்தியில் இருக்கும்போது நமக்கு தெரியவில்லையே என்று அவன் தன் அறிவீனத்தை நினைத்து நாணப்பட்டு போவான். ஆக என்ன நலம் இருந்தாலும் கல்வி நலம் இல்லை என்றால், வாசனை இல்லாத முறுக்க மலர் எப்படியோ அதுபோலத்தான் அது. ஆக கல்வி நலன்தான் எல்லா நலத்திலும் சிறந்த நலம் என்று என் மனம் சொல்லுகிறது என்றான் நகுலன். அவன் சொன்னதை கேட்டவுடன் அந்த நெல்லிக்கனி இன்னும் கொஞ்சம் மேலே போய்விட்டு, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சகாதேவனை பார்த்து கிருஷ்ண பகவான் கேட்டார், உன் மனதில் என்ன இருக்கிறது சொல் என்று. அப்பொழுது அவன் சொன்னான், ஒரு மொழி அன்னை, வரம்பில்லா ஞானம் உற்பவ காரணன், தர்மமே துணைவன், கருணையே தோழன், சாந்தமே தாரம், பொறுமையே புத்திரன் என்றான். இந்த 6 பேருடைய துணை எனக்கு இருக்கும்போது வேறு எந்த துணையும் எனக்கு தேவையில்லை என்று 6 விதமான பண்புகளை சொல்லி, இந்த பண்புகளோடு கூடியவன் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை. அவன் சத்திய வாக்கை மீறாதவனாக இருக்க வேண்டும். வரம்பில்லா ஞானத்தை தன் தந்தை என்று அவன் கருத வேண்டும். ஆக உண்மையும் ஞானமும் அவனுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தால், அவனுக்கு தர்மம் எப்பொழுதும் துணை செய்தால், அவனுக்கு கருணை தோழனைப் போல இருந்தால், சாந்தம் மனைவியைப் போல இருந்தால், பொறுமை புத்திரனைப் போல இருந்தால், வேறெதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த 6 அற்புதமான பண்புகளை ஒருவன் சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிறது என்றான். சகாதேவன் சொல்லி முடித்தவுடன் கனி இன்னும் மேலே எழுந்து போயிற்று. ஆனாலும் மரக்கிளையில் போய் ஒட்டவில்லை. அதை ஒட்டுவதற்கு இன்னும் பாஞ்சாலி அவள் மனக்கருத்தை சொல்லி ஆக வேண்டும். ஆகவே பகவான் கேட்டார், பாஞ்சாலி நீ என்ன சொல்லுகிறாய், உன் மனதில் என்ன இருக்கிறது? பாரத கதையில் ஒரு சிக்கலான பகுதி, விமர்சனத்துக்குரிய பகுதி. அவள் சொன்னாள், 5 புலன்களைப் போல 5 எனக்கு பதியாக இருக்கிறார்கள். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். 5 புலன்களைப் போல 5 எனக்கு பதிகளாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் வேறொருவனை நினைந்து இறைவனே என் பேரிதயம் உருகும் என்றாள். 5 எனக்கு கணவனாக இருந்தும் வேறொருவனை நினைத்து என் பேரிதயம் இறைவனே உருகும் என்று பாஞ்சாலி சொன்னாள். அவள் சொன்னவுடன் சொல்லிவிட்டு, இந்த பூமியில் கணவனை தவிர பெண்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வேறு யார் என்று கேட்டாள் என்று அந்த பாடல் முடிகிறது. பாடலினுடைய கடைசி பகுதியில் என்று சொன்னாள், வசிஷ்ட மகரிஷியின் மனைவியான அருந்ததியை போன்றவளான பாஞ்சாலி என்று பாடல் முடிகிறது. இதை பழம்பொருந்து சருக்கம் என்று வில்லி பாடுகிறார். இதை சொல்லி முடித்தால் இந்த கனி போய் மரத்தில் ஒட்டி கொண்டது. அப்படியானால் சர்ச்சைக்குரிய இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை பாஞ்சாலி வெளிப்படுத்தினாளே என்று ஒரு விமர்சனம். இதற்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற ஒவ்வொரு விதமான திறனாய்வு. 5 ஐம்புலன்களைப் போல் கணவனாக இருந்தாலும் வேறொருவனை என்னுடைய மனம் நினைத்து உருகுகிறது என் பேரிதயம் என்று சொன்னதனால் இது சரியல்ல என்று ஒரு விவாதம். மற்றொன்று, பஞ்சவர்கள் 5 மனைவியாக இருக்கிறவள் பாஞ்சாலி. அவள் மனத்தினுடைய உள்ளுணர்வு இவர்கள் 5 அல்லர். இந்த 5 முன்னால் சூரிய பகவானின் அருளால் குந்திதேவி பெற்றுக்கொண்ட குழந்தையான கர்ணன் என்று ஒருவன் இருக்கிறான் என்பதை பற்றிய விவரங்களை சரிவர அந்த நேரத்தில் தெரியாதவளாக இருந்தும் 5 அல்ல 6 என்பதைப் போல ஒரு எண்ணம் மனதில் மேலோங்கி இருந்திருக்கலாம். ஆகவே அந்த உள்ளுணர்வின் அடிப்படையில் பேசப்பட்ட வாசகம் என்று ஒரு விதமான விளக்கம் ஒரு பக்கம் இருக்கிறது. மற்றொரு பக்கத்தில் பாடலுக்குள் புகுந்து நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் இந்த பதிலை சொல்லுகிற இடத்தில் வில்லி இறைவனே என் பேரிதயம் உருகும் என்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆக வேறு ஒரு என்கிற சொல்லையும் அந்த பாடலில் பெய்திருக்கிறான் வில்லி. ஆக 5 பதிகள் 5 புலன்களைப் போல் கணவராக இருந்தாலும் இறைவனே என் பேர் இதயமானது
வேறொருவனுக்காக உருகும் என்று சொல்லுவதற்கு பொருள் என்ன என்றால், வேறொரு என்றால் மானிடர்களை விட வேறுபட்டு சிறந்து உயர்ந்து தனித்து இருக்கக்கூடியதான பரம்பொருள் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது ஒரு விளக்கம். ஏனென்றால் வைணவ சம்பிரதாயப்படி ஆண்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் ஆண் உடலையும் பெண் உயிரையும் கொண்டவர்கள்தான். பெண்களுக்குரிய இயல்பான நிகழ்ச்சியும் அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய அன்பும் அவர்களுக்கு இருக்கிற பரிவும் அமைதியும் ஆடவர்களிடத்திலேயும் தயையும் குடிகொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பெண்மையினுடைய குணங்கள். அதுபோல அவர்களிடத்தில் வீரமும் பராக்கிரமமும் தைரியமும் பலமும் எல்லாம் இருக்கிறது. வைணவ சம்பிரதாயம் சொல்லுகிறது, இந்த உலகில் உள்ள ஆண்கள் எல்லோருமே உடலால் ஆண்கள், ஆனால் உயிரால் அவர்களும் பெண்கள் தான். இந்த உலகில் வாழுகிற பெண்கள் பெண் உடல் உடையவர்கள், பெண் உயிர் உடையவர்கள். ஆக பெண் உடலும் பெண் உயிரும் உடைய பெண்களும் ஆண் உடலும் பெண் உயிரும் உடைய ஆண்களும் தான் இந்த உலகில் இருக்கிறார்கள். ஆக ஆண் உடலும் ஆண் உயிரும் உடையவன் புருஷோத்தமனாயிருக்கிற பகவான் மட்டும்தான். ஆக இந்த கணவன்மார் எனக்கு காப்பாக இருந்தாலும் என் இதயமானது இறைவனாக இருக்கிற பரம்பொருளை நினைத்து உருகுகிறது என்பதுதான் சரியான பொருளாக இருக்க முடியும் என்று இன்னொரு சாரார் இந்த சிக்கலான பகுதிக்கு ஒரு விளக்கம் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் பாஞ்சாலி தன் மனதில் இருப்பதை சொன்னால், அவள் சொன்ன மாத்திரத்தில் அந்த கனி போய் ஒட்டி கொள்ளுகிறது. சற்று வித்தியாசமான பொருளோடு கூடியதாக இந்த பாடல் இருந்தால், அந்த பாடலை நிறைவு செய்யும் போது வசிஷ்டனுடைய மனைவியான அருந்ததியை போன்ற திரௌபதி என்று வில்லி சொல்லியிருக்க வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது. ஆக பாஞ்சாலியோடு அருந்ததியை ஒப்புமை காட்டி பேசியதனால் வேறொருவருக்காக என் இதயம் உருகுகிறது இறைவனே என்று பாஞ்சாலி சொன்ன வாசகம் பரம்பொருளாக இருக்கிற இறைவனை குறிக்கும் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும். ஆக பாஞ்சாலி சொன்னாள், இந்த கனி போய் ஒட்டி கொண்டது. ஆக அமித்திர முனிவன் கனியை காணாமல் பசியை ஆற்றிக்கொள்ள வழி இல்லாமல் பாண்டவர்களை சபித்து சாபம் கொடுத்து அவர்களை தன் கோபத்துக்கு இரையாக்கிவிடக்கூடாது என்பதனால் துன்பம் சூழ்ந்து வருகிற நேரத்தில் அதை துடைப்பதற்காக துவாரகா நாயகனான தண்டுளாய் கிருஷ்ணன் அங்கு எழுந்தருளி வந்து காட்சி கொடுத்து பஞ்சவர்களுக்கு ஏற்பட்ட துயர் தீர்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு உபாயத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தான். அவர்கள் நெஞ்ச கிடக்கையாக உள்ளே கிடந்த எண்ணங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து காட்டினான். அவர்கள் என்னென்ன சிந்தனையில் இருந்தார்கள், அவர்கள் மனத்தில் என்னென்ன தர்மம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நமக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆடலை போல இதை செய்து காட்டினான் கிருஷ்ண பகவான். பழம் போய் பொருந்தி கொண்டது. அமித்திர முனிவனின் கோபத்திலே இருந்து பாண்டவர்கள் தப்பித்து கொண்டார்கள். அவர்கள் வனவாச வாழ்க்கை அமித்திர வனத்திலே இருந்து புறப்பட்டு வேறொரு வனத்தை நாடி பாண்டவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அங்கேயும் அவர்களுக்கென்று பல சோதனைகள் காத்திருந்தது. எப்படி வென்றார்கள் என்று பார்க்கலாம் என்பதை பாரதம் நமக்கு எடுத்துச் சொல்வது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது.